கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம் சிகரந்தொடுவோம். எங்கள் ஊரில் ஒரு சினிமா தேட்டர் இருந்தது. சின்ன வயசில் நான் நிறைய சினிமா பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எப்பொழுதாவது ஒரு சினிமா பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்து போகிற பழக்கம் உண்டு. அந்த சினிமா தேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு வந்தால் அணைக்கிறதுக்குன்னு அங்கங்கே கொஞ்சம் ஃபயர் அந்த என்ஜின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது பண்ணி நிறைய பக்கெட்ஸில் நிறைய மணல்லாம் நிரப்பி அப்படி ரெடியாக வச்சுருப்பாங்க, ஏதாவது ஃபயர் வந்தால் இது பண்ணுறது. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் வாலிப வயது வருகிற வரைக்கும் அந்த சினிமா தேட்டரில் அவ்வப்பொழுது போயிருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் அந்த பக்கெட்டை யூஸ் பண்ணுற வாய்ப்பே அங்கே வந்ததில்லை. ஆனால் அது ஃபயர்னு எழுதியிருக்கும், அங்கே தான் இருக்கும். அந்த ஃபயர் வந்து அணைக்கிறதுக்கு என்ஜின்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் கூட அதுக்கு வேலை வந்தது கிடையாது. ஆனாலும் கவர்மெண்ட்ஸ் ரூல் படி என்ன செய்யணும், அதை அங்கே வச்சுருக்கணும். ஏன்னா ஃபயர் எந்த நேரத்துலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, எனி டைம் அது நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை அணைக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கணும். வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறுகள் நம்முடைய வாழ்வில் எந்த நேரத்தில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம ஒரு குழியில் விழுந்து விட வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு சோதனை நம்ம எங்கேயோ போய் தள்ளிவிட வாய்ப்பு உண்டு. சில இடத்துல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் ஆண்டுடைய கிருபை பெற்றுக்கொண்டு நீங்கள் நல்ல விதமாக செயல்படணும். ஏதாவது குழியில் ஒரு பள்ளத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னால், நான் இதுவரைக்கும் ஒரு தவறும் செய்யலை, ஒரு குழிலையும் விழலை, ஒரு பள்ளத்துலையும் விழலை, இது வரைக்கும் ஒழுங்காக தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இதுவரைக்கும் ஒழுங்காக தான் இருக்கிறோம், இதுவரைக்கும் சரியாக தான் இருக்கிறோம். ஆனால் நாளைக்கு அப்படித்தான் இருப்போம் என்று தெரியாது. எனவே எப்பொழுதுமே தவறுக்குள் விழுந்து விடுகிற ஒரு வாய்ப்பு, ஆபத்து இருக்கிறது. நம்மை அறியாத ஒரு எதிர்மறையான காரியம் நமக்கு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த பள்ளத்தில் விழுவோம், எந்த குழியில் விழுவோம் நமக்கு தெரியும். அதனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எந்த பாதுகாப்பு? கர்த்தர் நம்மோடு இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு. நாம் இதுவரையிலும் தவறாமல் இருந்திருக்கலாம், இதுவரையிலும் எந்த விதமான தப்பு செய்யாமல் இருந்திருக்கலாம், இதுவரையிலும் ஒரு தவறான எந்த விதமான சோதனைகளும் சிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் வந்து ஒரு தவறு வருவதற்கு, நிகழ்வதற்கு, ஒரு சோதனை விழுவதற்கு இதற்கு முன்னால் எதுவும் நடந்திருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. சில விஷயங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக அது நிகழும். அது எப்பொழுது நிகழும் என்று தெரியாது. இன்று வரையில் நிகழவில்லை என்பதற்காக நாளைக்கு நிகழாது என்று அர்த்தம் அல்ல. எனி டைம் இட் மே ஹேப்பன். அதனால் கர்த்தருடைய ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். தேவனுடைய உறவுக்குள் வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய கரம் பிடித்து நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு வர வேண்டும். ஆண்டவருடைய உறவோடும் ஐக்கியத்தோடும் வாழுகிற பொழுது ஆண்டவர் நம்மை வலுவாமல் பாதுகாத்து கொள்வார், விழாமல் பாதுகாத்து கொள்வார். தேவையில்லாமல் நம்முடைய வாழ்விற்கு பெருந்துன்மைகளை கொண்டு வருகிறதான சோதனைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாப்பார். சோதனைகள் மனித வாழ்விலே வருவது சகஜம். ஆனால் அந்த சோதனைகளுக்குள் விழுந்து நாம் சிக்கொண்டு போகாதபடிக்கு ஆண்டுடைய கரம் நம்மை பாதுகாக்கும். எனவே நாம் இதுவரைக்கும் நல்ல ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட, ஒரு என்ன சொல்வது, ஒரு சுய கட்டுப்பாடோட, ஒரு வில் பவரோட கரெக்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகம் பொல்லாதது, சூழல்கள் பொல்லாதது. எந்த நேரத்தில் மனித வாழ்விலே எதிர்விதமான ஒரு காரியம் நிகழும் என்று கூற முடியாது. எனவே பாதுகாப்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். அந்த பாதுகாப்பை ஆண்டவர் ஒருவர் தான் தரவல்லவராக இருக்கிறார். கர்த்தரோடு நெருங்கி வாழ்வோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்வோம், கர்த்தருடைய வார்த்தைகளோடு வாழ்வோம், கர்த்தரை சார்ந்த ஒரு விசுவாசத்தை வாழ்வோம். அப்பொழுது நாம் நடக்கின்ற பாதையிலே, நாம் செல்லுகின்ற வழியிலே எந்த சோதனையான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அவைகளில் நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு, அவைகள் நம்முடைய வாழ்விலேயே பெரிய தீகளை விளைவித்து நம்மை ஒரு தவறான ஒரு சூழலை கொண்டு சென்று விடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய அடைக்கலத்தில் வாழ்வோம், ஆதரவில் வாழ்வோம், கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழ்வோம். அதுதான் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை.